சொல்லுங்க. மேலே கேபிள் கனெக்ஷன் இருக்கணும், அதான் உங்க பர்மிஷன் கேட்டு போலான்னு வந்தேன். ஹலோ. ஏய் யாரு அவன்? நான் எல்லா நேரத்துல வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான். வீட்டு மேல கேபிள் டிவி வயர் போதான், அதை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஓ அப்படியா? சரி, ஆபீஸ்ல வேலை பார்க்காம வீட்ல இருக்க சிசிடிவி கேமரால யார் வராங்க போறாங்கன்னு பாத்துட்டு இருக்கீங்களா? இதுக்கு தான் நேத்து அவசர அவசரமா இன்ஸ்டால் பண்ண சொன்னீங்களா? சரி, அந்த பையன் போன கூட நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்தாங்க, மொத்தம் ஒரு நிமிஷம் பேசணுமா? ஏய் நில்லடி. என்னடி வீட்டுக்கு இவ்வளவு லேட்டா வர? எப்போ ஆபீஸ் முடிச்சு இந்த டைம் தானே வருவேன். இப்ப என்ன புதுசா கேக்குறேன்? நான் உன் புருஷன்டி, நான் கேட்காம வேற யார் கேப்பா? அப்புறம் இந்த ஆபீஸ் போற வச்சுக்காத, நீ வீட்லயே இரு. இப்ப எதுக்கு சீன் கிரியேட் பண்ற? நான் வீட்ல சும்மா இருக்கேன், நீ தானே வேலைக்கு போக சொன்ன. அப்பயும் நான் தான் போக சொன்னேன், இப்பயும் நான் தான் போக வேணாம்னு சொல்றேன். போகாதனா போகாத, அவ்வளவுதான். ஓகேவா? எனக்கு இப்ப காரணம் தெரிஞ்சாகணும். நான் ஏன் வேலைக்கு போக கூடாது? போகாதனா போகாத. அதையுமே வேலைக்கு போறேன்னா அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு போய் திரும்ப வந்துடாத. மீனா, தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி தெரியா ப்ளீஸ். என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பார்த்து சொன்னேன். இப்ப எதுக்கு என் போன் எடுத்து செக் பண்ற? எனக்கு தெரியணும், சொல்லு. ஏய் என்ன இப்போ? நான் உன் புருஷன் தானே, உன் போன் பார்க்க கூடாதா? புருஷனா? நீ பண்ற எல்லாத்துக்கும் சரி சரின்னு கொடுத்துட்டு போவாங்களா? என்ன சந்தேகப்படுறல நீ? ஏய் அதெல்லாம் இல்லடி. நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். நீ பண்றது ஏதாவது சரியா இருக்கா? யாராவது பெட்ரூம்குள்ள போய் சிசிடிவி கேமரா வைப்பாங்களா? என் மேல சந்தேகப்பட்டு தானே வச்சிருக்க. அன்னைக்கு கேபிள் டிவி காரன் வீட்டுக்கு வரான், உடனே போன் பண்ற. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என் மேல சந்தேகப்படுறதானே? இப்ப எதுக்கு என் போன் எடுத்து செக் பண்ற? என்ன நான் எப்படியாவது அஃபேர்ல இருக்கேன்னு செக் பண்றியா? இப்ப எதுக்கு என் போன் எடுத்து பார்த்த? சொல்லு, கேக்குறேன்ல, சொல்லு. ஏய் 2 நாளுக்கு முன்னாடி உன் எக்ஸ் என் வாட்ஸ்அப்புக்கு தப்பான ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தான், அதான் 2 பேரும் பேசிட்டீங்களான்னு பார்த்தேன். அப்போ இவ்ளோ சந்தேகத்துக்கும் இதுதான் காரணம் இல்ல? எவனோ ஒருத்தன் அனுப்புன மெசேஜ நம்புவ, கட்டின பொண்டாட்டி என்ன நம்ப மாட்டேல்ல? இனிமே ஒரு நிமிஷம் கூட கூட இருக்க மாட்டேன். நான் இப்பவே கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏய் இந்த மாதிரி எவ்வளவு லவ் இருந்தா நீ கேட்ட உடனே இந்த விஷயத்தை மறைக்காம சொல்லிருப்பேன். மறைக்கணும் தான் இந்த விஷயத்தை சொல்லிருப்பேனா? சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மாட்டிக்கிட்டு அசிங்கமா சமாளிக்காத. சரி, நான் தப்பு பண்ணதாவே இருக்கும். தப்பு யாரும் திருந்த மாட்டாங்களா? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. இனி உன் மேல சத்தியமா இன்னும் சந்தேகப்பட மாட்டேன். யாரு நீயா? போடான் நாயே, வாய்க்கு வந்ததான் சொல்லிட போறேன். எப்போ சந்தேகம் வர ஆரம்பிச்சதோ இனிமே என்னால இல்ல எவ்வளவு கூட வாழ முடியாது. நான் இப்பவே கிளம்புறேன். ஒருவேளை இருக்குமோ?